ஏ முத்தலகு, அடியே முத்தலகு, நில்லு புள்ள, இங்கிட்டும் வந்துருச்சுல்ல அப்படின்னு சண்டீரா பருத்தி வீரன்ல அலப்பறைய கூட்டின கார்த்தியை உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா கொம்பன்லயும் கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். உனக்குள்ளயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு, சாதாரண எம்ஜிஆர் இல்ல, அடிமை பெண் எம்ஜிஆர். ஏன்னா சிங்கம் சூர்யா மாதிரி ஆட்டுக்கெடா மீச, நெத்தியில் இருக்கிற மை போட்டு ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா அவர் அதே பருத்தி வீரன் தாங்க. ஆனா இந்த படத்துல பேரு மட்டும் கொம்பையா பாண்டியன், ஊருக்குள்ள கெத்தான மனுஷன். கொம்பையா பாண்டியன் மதையானை கூட்டத்துல வந்த வில்லன், ராஜா ராணில ஆர்யா கிட்ட அடி வாங்குற சிரிப்பு வில்லன் மற்றும் பல படங்கள்ல ஹீரோ கிட்ட அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்து விட்ட பல வில்லன்கள் இந்த படத்துலயும் இருக்காங்க. அது போக கோவை சர்லா, நம்ம தம்பி ராமையா, ராஜ்கிரண், லக்ஷ்மி மேனன், பட்டிமன்ற புகழ் ஞான சம்பந்தன் சார் இவங்களும் ட்ரெய்லர்ல இருக்காங்க சார். இதுல ஞான சம்பந்தன் சார் ஜட்ஜா வேற வராரு. அதை பார்க்கும்போது எனக்கு நான் கடவுள் படத்துல வர கோர்ட் சீன் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏயா உங்க ஊருக்காரங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அப்ப போலீஸை பார்த்தா பயம் இல்ல. போலீஸ்க்கெல்லாம் பயந்தா போச்சு அவசியம் முடியுமாயா? சண்டைக்கோழி படத்துல ஒரு நைட் ஃபைட் வருமே, அந்த மாதிரி இந்த படத்துலயே ஒரு நைட் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பூனைக்குட்டி கத்துதுங்க. ஏன்னா ட்ரெய்லர்ல அந்த மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து ராஜ்கிரண் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜெயிலுக்குள்ள போக அங்க அவரை தீத்து கட்டுறதுக்கு ஒரு சதி நடக்கிறதையும் ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்க. ஐயா, நல்லவங்க சாகக்கூடாது, கெட்டவங்க வாழக்கூடாது, கெட்டவங்க வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவை சர்லா வாய்ஸ்ல வர டைலாக்லயே படத்தோட ஒன்லைனை டைரக்டர் முத்தையா சொல்லிட்டாருங்க. நல்லவன் சாகவும் கூடாது, தப்பானவன் வாழவும் கூடாது. ஐயா, தப்பானவன் வாழவே கூடாது. அதனால படத்துக்கு வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி, செகண்ட் ஹாஃப் ரத்த வெள்ளம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போறதுக்கு ரெட்டியா இருந்துங்க. இப்போதைக்கு இதை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க.